வணக்கம். தேவையான அளவுக்கு சென்டர் ட்ரில்லிங் மற்றும் ட்ரில்லிங் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது அறிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். 3 சக் மீது வேலையை அமைத்து கருவியை மைய உயரத்திற்கு அமைக்கவும். 3 சக் உள்ள ஒரு வேளை மைய துளையிடல் செய்ய டெயில் ஸ்டாக்ஸின் ட்ரில் சக்கில் சென்டர் ட்ரில்லை அமைக்கவும். ட்ரில்லை பயன்படுத்தி த்ரூ ஹோலை துளை செய்யவும். மைய துளையிடலில் உள்ள பிழைகள் மற்றும் குறைபாடுகளை கண்டறியவும் அதை திருத்தும் முறைகளை குறிப்பிடவும். தேவையான கருவிகள்: சென்டர் ட்ரில், ட்ரில் சக், டெயில் ஸ்டாக், ட்ரில் பிட், ஸ்டீல் ரூல், outside caliper, lathe machine, surface gauge, turning tool, facing tool, drill bit of different sizes, chamfering tool. வட்டப் பனிப்பகுதியை தேர்ந்தெடுத்து வேலை பகுதி 65 mm நீளமும் 45 mm விட்டமும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். வேலையை 50 mm வெளியில் 3 சக்கில் பிடித்து ட்ரூயிங் செய்யவும். ஃபேசிங் கருவி மூலம் வேலையை முடிக்கவும். மையத்தில் பிப் எதுவும் விடப்படவில்லை என்பதையும் ஃபேஸ் அச்சுக்கு வலது கோணத்தில் இருப்பதையும் உறுதி செய்யவும். சக்கின் டேப்பர் ஷாங்க் மற்றும் டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் டேப்பர் போரில் உள்ள அழுக்குகளை அகற்றவும். டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலில் ட்ரில் சக்கை ஏற்றவும். A4x10 IS 2473 அளவுடைய சென்ட்ரல் ட்ரில்லை ட்ரில் சக்கில் பொருத்தவும். சென்டர் ட்ரில்லை ஃபேஸின் அருகில் இருக்கும் வரை டெயில் ஸ்டாக்கை பெட்டின் மேல் ஸ்லைட் செய்யவும். இந்த நிலையில் டெயில் ஸ்டாக்கை பூட்டவும். சுழலும் வேகத்தை சுமார் 1000 RPM ஆக அமைக்கவும். இயந்திரத்தை தொடங்கி டெயில் ஸ்டாக் கை சக்கரத்தை சுழற்றுவதன் மூலம் மெதுவாக சென்ட்ரல் ட்ரில்லை வேளையில் செலுத்தவும். சில்லுகளை சுத்தம் செய்வதற்கும் வெட்டும் திரவத்தை பயன்படுத்துவதற்கும் பனிப்பகுதியிலிருந்து அடிக்கடி சென்ட்ரல் ட்ரில்லை இழுக்கவும். சென்டர் ட்ரில்லின் குறுகலான பகுதியின் 4/3 வேலைக்கு வரும் வரை துளையிடுதலை தொடரவும். உள்ளீடு செய்கையில் சீரான தொடர்ச்சியான அழுத்தம் பயன்படுத்தப்படுவதையும் கூடுதல் சக்தி கொடுக்கப்படாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்தவும். சரியான ஆழத்திற்கு துளையிட்ட பிறகு டெயில் ஸ்டாக் சுழலை திரும்பப் பெறவும் மற்றும் ட்ரில் சக்கிலிருந்து சென்ட்ரல் ட்ரில்லை அகற்றவும். டூல் போஸ்டில் டர்னிங் டூலை அமைத்து கருவியின் முனையும் டெட் சென்டரும் ஒரே பிளேனில் இருப்பதை உறுதி செய்யவும். சுமார் 35 mm நீளத்திற்கு டர்னிங் ஆபரேஷனை செய்யவும். வேலையை தலைகீழாக மாற்றி 3 சக்கில் 40 mm பக்கத்தை பிடிக்கவும். கருவி இடுகையில் ஃபேசிங் டூலை அமைத்து ஃபேசிங் ஆபரேஷனை செய்யவும். டர்னிங் டூலை அமைத்து 40 mm விட்டம் பெற டர்னிங் ஆபரேஷனை செய்யவும். லேத்தில் த்ரூ ஹோல் ட்ரில்லிங் ஆபரேஷன் பற்றி விவாதிப்போம். சென்ட்ரல் ட்ரில் சைட் டெயில் ஸ்டாக் முனையை எதிர்கொள்ளும் வகையில் வேலை பகுதியை 3 சக்கில் பிடிக்கவும்.
டெயில் ஸ்டாக்கில் சக்கை துளைக்க 5 mm அளவுள்ள ட்ரில் பிட்டை சரி செய்யவும். சென்ட்ரல் ட்ரில் ஒர்க் ஃபேஸுக்கு அருகில் வரும் வரை டெயில் ஸ்டாக்கை படுக்கையின் மேல் ஸ்லைட் செய்யவும். 10 mm சென்ட்ரல் பிட் மூலம் வேலையில் உள்ள துளை வழியாக துளையிடும் செயல்பாட்டை செய்யவும். சென்டர் சக்கில் பொருத்தப்பட்ட சென்டர் பிட்டை பொறுத்து படிப்படியாக துளையிடல் செயல்பாட்டை செய்யவும். வெப்பத்தை அகற்ற துளையிடும் செயல்பாட்டின் போது எண்ணெயை பயன்படுத்துங்கள். 1:45 டிகிரி பரிமாணத்திற்கு துளையிடப்பட்ட துளையை உள்ளே வைக்கவும். மற்றொரு பக்கத்தில் 1:45 டிகிரி அளவுக்கு துளையை இடுங்கள். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டவை என்னவென்றால், 3 ஜா சக் மீது வேலையை அமைத்து கருவியை மைய உயரத்திற்கு அமைக்கவும், டெயில் ஸ்டாக்கில் ட்ரில் சக்கில் சென்ட்ரல் ட்ரில்லை அமைக்கவும், 3 ஜா சக்கில் நடைபெறும் ஒரு வேளையில் மைய துளையிடுதலை செய்யவும், ஒரு ட்ரில்லை பயன்படுத்தி த்ரூ ஹோலை ட்ரில் செய்யவும், சென்டர் ட்ரில்லிங் செய்யும்போது வரும் பிழைகள் மற்றும் குறைபாடுகளை கண்டறியவும், அதை திருத்தும் முறைகளையும் குறிப்பிடவும். எனவே தேவையான அளவுக்கு சென்டர் ட்ரில்லிங் மற்றும் ட்ரில்லிங் குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.